காப்பாத்துங்க, பையனை காப்பாத்துங்க. நீதானா? என்ன விட்டா உங்களை வேற யார் அங்கிள் பார்க்க வருவா? இன்னைக்கு என்ன பண்ண போற? இன்னும் டிசைட் பண்ணல. அங்கிள் காஃபி? எனக்கு வேணாம். எனக்கு வேணுமே. ஐ ஆப்பிள் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? அங்கிள் நீங்க சாப்பிட்டீங்களா? ஆப்பிள் சாப்பிடுங்க அங்கிள். சாப்பிடுங்க அங்கிள். எனக்கு வேணாம். ஒரே ஒரு பீஸ் தானே, சாப்பிடுங்க அங்கிள். அதான் வேணாம் சொல்றல, ஏன் உயிரை எடுக்கிற? சும்மா டெய்லி வந்து சாவடிச்சுக்கினேன். சும்மா டெய்லி வந்து சாவடிச்சுக்கணும். இப்படிதாண்டா உங்க அப்பா திடீர்னு அலறாரு. தன்னை யாரோ கொல்ல வரதா நினைச்சு கத்துறாரு. தனக்கு தானே கழுத்தெல்லாம் நெரிச்சுக்கிறாரு. இதெல்லாம் பாக்குறப்போ அவர் செத்துட்டாருன்னே தோணுது. அப்படியே செத்தாலும் அதை பத்தி யாரும் இங்க கவலைப்பட போறதில்ல. டேய், அவர் உங்க அப்பாடா. அத்தை, பெத்துட்டா மட்டும் அப்பாயிட முடியுமா? அந்த ஆள் பண்ண தப்புக்கலாம் இதெல்லாம் ரொம்ப கம்மி. என்ன சொன்னீங்க? ஏன் நீங்க தப்பு பண்ணல? அத்தை, நாங்க என்ன தப்பு பண்ணோம்? உங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா எதுவுமே வேணான்னு ஒதுங்கி இருந்தார்ல. அப்ப அந்த குமார் கேங்க அவரை நடு ரோட்ல வெட்டி போட்டாங்களே, அப்ப நீங்க எல்லாம் நமக்கு எதுக்கு வம்பு, பொழைச்சா போதுன்னு ஓடிரல. ஐயோ அத்தை, உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், அந்த ஆள் கூட இருக்கிறது
கத்தி மேலே நடக்கிற மாதிரி. எப்போ எவன் வந்து கழுத்தறுப்பன்னே சொல்ல முடியாது. அந்த ஆள் கூட இருந்திருந்தா நாங்களும் எப்பவும் அம்மா இருக்க இடத்துக்கே போயிருப்போம். டேய், அதையெல்லாம் மறக்க ட்ரை பண்ணுங்களேன்டா. எது மறக்கணுமா? எதை மறக்க சொல்றீங்க? அவரோட சுயநலத்துக்காக பல பேரை கொண்டாரே, அதை மறக்கணுமா? இல்லை என் கண்ணு முன்னாடி எங்கள் அம்மாவை கழுத்தெடுத்து சாவடிச்சாங்களே, அதை மறக்க சொல்றீங்களா? எதையும் மறக்கிற மாதிரியும் இல்லை, அந்த ஆளை மன்னிக்கிற மாதிரியும் இல்லை. ஏய், ஒரே ஒரு தடவை வந்து அவரை பாருங்கடா. எது? நாங்க போய் அந்த ஆளை பார்க்கணுமா? அந்த ஆளை நாங்க ஏன் போய் பார்க்கணும்? அந்த ஆள் செத்தா கூட நாங்க 2 பேரும் கொல்லி போட போக மாட்டோம். அனாதை பணமா போட்டோம். என்ன சொன்ன? ஏய், என்னடா சொல்ற? அவர் ஏன்டா அனாதை பணமா போகணும்? இங்க பாரு, ஏய், அவர் எங்க அண்ணன்டா. அவர் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த பாருங்கடா, நீங்க ஒன்னும் செய்ய வேணாம். அவரை போய் பார்க்க கூட வேணாம். சந்தோஷமா இருக்கடா நீங்க 2 பேரும். எங்க அண்ணனை நான் பாத்துக்கிறேன். கடந்த 10 வருஷமா அந்த വീട്ടിൽ ഒരു നടപ്പണമാ வாழ்ந்துட்டு இருக்காரா എങ്ങ അണ്ണൻ. നിങ്ങളുടെ അണ്ണൻ 10 വർഷമായിട്ട് ഒറ്റയ്ക്കായതുകൊണ്ട് അദ്ദേഹത്തിന്റെ പഴയ ഓർമ്മകൾ സമാധാനം കൊടുക്കുന്നില്ല. ഇതൊരു ഇലൂഷൻ മാതിരി. தேவையில்லாத കാര്യങ്ങളിൽ இருக்கிறதாയിട്ട് அவர் கற்பனை செய்து അതിനെ ரியாக்ட் செய்யும். உங்க அண்ணனுக்கு மனசுல வேதனைக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான். அது உங்க பசங்களால தான் முடியும். முடிஞ்சா அது ட்ரை பண்ணுங்க. அவர் சாவறதுக்குள்ள ஒரு தடவையாவது உங்களை எல்லாம் வந்து பாத்திர மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருக்காரா. நாங்க ஏன் அந்த ஆளை போய் பார்க்கணும்? அன்னைக்கு அந்த பேகை கொடுத்துருந்தான்னா எங்க அம்மா, அதாவது உங்க அண்ணி, இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாங்க. அவருக்கு எங்க அம்மா உயிரை விட அந்த பேக்ல இருக்க அந்த சரக்கு தான் முக்கியமா போச்சு. அதை ஏன்டா என்கிட்ட கேக்குற? உங்க அப்பனையே சட்டையை பிடிச்சு கேட்கலாம்ல, எங்க அம்மாவை ஏன் சாக விட்டேன்னு. தப்பு பண்ணிட்டப்பா, என்ன மன்னிச்சுடுங்க. மன்னிக்கணுமா? நாங்க ஏன் அவனை மன்னிக்கணும்? உன்னைய நம்பியிருந்தாலே எங்க அம்மா, அவதான் அவனை மன்னிக்கணும். அன்னைக்கு நீ நினைச்சிருந்தா எங்க அம்மாவை காப்பாத்திருக்கலாம்ல. சொல்லு, அவங்கள ஏன் கொன்ன? காப்பாத்துங்க, நம்ம பையன் காப்பாத்துங்க. வாங்கப்பா, கால் எறும்புல எது பாப்பா, வாங்க. பேக் என்கிட்ட கொடுத்துரு, நான் இவ்வளவு விட்டுறேன். என்கிட்ட பொறுக்கி தின்ன நாய் நீ எல்லாம் என்ன மிரட்டுற? பேக் எல்லாம் தர முடியாது. உன்னால முடிஞ்சதை பண்ணுடா. அம்மா அப்பா, அப்பா காப்பாத்துங்கப்பா. ஏய் வராதே, அர்த்தரோண்டா டேய். காப்பாத்துங்க. ஏய் ஏய் வராதே. ஏய் அம்மா, யோ, அன்னைக்கு அவன் கேட்டிருந்தப்ப அந்த பேக் கொடுத்துருந்தா எங்க அம்மா உயிரோட இருந்திருப்பாங்களே. நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய புடிங்கின்னு ஆணவமா பேசினேன். அதான் இன்னைக்கு அனாதையா நிக்கிற. ஆனா ஒண்ணு, ஒருவேளை உனக்கு முன்னாடி நாங்க செத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, எங்க சாவுக்குலாம் நீ வந்துடாத. மன்னிப்பு கேட்ட அந்த ஆள் மனுஷன் ஆயிட்டான். அந்த மன்னிப்பு ஏற்றிடலாம், நான் பெரிய மனுஷன் ஆகடா. உள்ளுக்குள்ள அவ்வளோ வலி இருக்கு. சாரிப்பா, எங்களை மன்னிச்சிருங்க. ஏன் அங்கிள் சுகமா இருக்கீங்க? உங்க பசங்களே உங்களை அப்பான்னு கூப்பிடலனா? என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. கேரளாவுக்கு போன 100 கிலோ சரக்கு போலீஸ்கிட்ட மாட்டிச்சுனே. ஆனா நம்ம பேர்லாம் வெளியே வராதுண்ணே.
போலீஸ்காரனுங்க நம்மளை எப்போ தூக்கலான்னு கழுகு மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைச்சா போதும், நம்மளை மொத்தமாக தூக்கிடுவானுங்க. அண்ணே, ஸ்கூல் பசங்களுக்கு நம்ம பசங்க பொட்டலாம் வைக்கிறது இந்த பொண்ணு பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. பிரின்சிபலை மிரட்டி ஆஃப் பண்ணியாச்சு. ஆனா மறுபடியும் ஓவரா அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா. அதான் தூக்கிடுவேன்ட்டேன். அப்ப அறுத்து போட்டுரு. சரிண்ணே, விடுங்கண்ணே, சின்ன பொண்ணு, நான் பேசி பார்க்குறேன். அதுக்கு போய் அண்ணா, நம்ம குமார் 300 கிலோ சரக்கு வச்சிருக்கானா, அதை விற்று கொடுத்தா 30 கேஜி கமிஷன் தரானா. உங்களுக்கு ஓகேண்ணா? வெளியே தான் வெயிட் பண்ணுறான், வர சொல்கிறேண்ணா. வச்சுட்டு போ. சரிண்ணா. ஏய் பாப்பா, எங்களை பத்தி உனக்கு தெரியாது. எங்களை பத்தி வெளியே சொன்ன ஓ உசுறு மட்டும் இல்ல, உன் அம்மா அப்பா எல்லா உசுரும் சேர்ந்து போயிடும். ஜாக்கிரதை. படிக்கிற பசங்களுக்கு போதை பொருள் கொடுக்கறது தப்பு தானே அங்கிள்? தப்பு பண்ற நீங்க ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது. உங்களை பத்தி பிரின்சிபல் கிட்ட இல்ல, போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கணும். அவளை தூக்கி பசங்களுக்கு தீனியா போடு. ஏய், அவனை புடிங்கடா. விடுறா விடுறா விடுறா. அண்ணா பெற்றுங்கண்ணே, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைண்ணே. டேய், யார்கிட்ட எவ்வளவு வாங்கின? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுண்ணே, விட்டுண்ணே. டேய், நீ உயிரோட இருக்கணும்னா உண்மையை சொல்றா. யாரா உன்னை அனுப்புனா? என்ன இவன்ட்டெல்லாம் பேசிட்டு இருக்க? இவன் அப்படியே போன. நீ போடுறியா இல்ல இப்ப நான் அவனை போடவா? குமார் தானே கொடுத்தான். ஆனா சத்தியமா அதுல பாய்சன் இருக்கு எனக்கு தெரியாதுண்ணே. எனக்கு இதுக்கு இது சம்மந்தம் இல்லைண்ணே. ப்ளீஸ் நான் விட்டுண்ணே. அண்ணா, குமார்லாம் ஒரு ஆளுன்னு என்ன போட ஆள் அனுப்பியிருக்கானா? டேய், அவனை விடுங்கடா. டேய், நீ முன்னாடி போ, குமார பின்னாடி அனுப்பி வைக்கிறேன். அண்ணே, இவளை என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூச்சு நின்றுடும். யாருக்கும் தெரியாமல் கிளியர் பண்ணிவிடு. சரிண்ணே.
எத்தனையோ தடவை நீ என்னை கொன்று இருக்க. ஒவ்வொரு தடவையும் நீ என்னை கொல்லும் போதும் என்னை விட்டுருன்னு கேட்டனே தவிர நான் பண்ண தப்புக்கு ஒரு தடவை கூட உன்கிட்ட மன்னிப்பு கேட்டதில்லை. என்னை மன்னிச்சிடு. பெத்த பசங்களே என்னை அப்பான்னு கூப்பிட முடியாத அளவுக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன். எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க.